வணக்கம் நண்பா. நம்ம சேனல் வந்து பார்த்திங்களா பட்டீஸ்வர சுவாமி திருக்கோயிலேருந்து ஜாப் வேகன்சி வந்துருந்துச்சு. அதை பற்றி நம்ம சேனலில் வந்து விரிவாக பார்த்தோம். இப்போ வந்து அந்த ஜாப் வந்து எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லி நாம் வந்து இந்த வீடியோவில் வந்து போட போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பே பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணிங்களா உங்களுக்கு வந்து முழுமையான தகவல் கிடைக்காது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்களா நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்களா எல்லாருமே பார்க்குறீங்க பண்ணுறீங்க. ஆனால் நமக்கு வந்து கொஞ்சம் கூட ஆதரவு கொடுக்க மாட்டேங்குது. கொஞ்சமாவது ஆதரவு கொடுங்க நண்பா. அப்போ தான் நம்ம வந்து மோட்டிவேட்டாக இன்னும் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்காக கொண்டு வர முடியும். அப்போ தான் உங்களுக்கும் தகவல் தெரியும். கண்டிப்பாக நம்ம சேனல் மூலிமா நீங்கள் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். நம்பிக்கையோடு வந்து பாருங்கள். நம்பிக்கையோடு அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்திங்களா இப்போ பிடிஎஃப் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே கொடுக்குறேன். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு எல்லாமே நான் வந்து கொடுக்குறேன். அதேமாதிரி பார்த்திங்களா நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜாப் வேகன்சி பற்றி போட்டிருந்தோம். அதுக்கான வீடியோ எல்லாமே கொடுக்குறோம். இப்போ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. பிரிண்ட் அவுட் எடுத்திங்களா டாப்பில் பார்த்தீங்கன்னா புகைப்படம்னு சொல்லி சின்னதாக ஒரு கட்டாக இருக்கும். அந்த கட்டத்தில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிக்குங்க. அடுத்து பார்த்தீங்களா விண்ணப்பிக்கும் பணியிடத்தின் பெயர் கேட்டிருக்காங்க. 4 வகை 5 வகை இருந்துச்சு. நீங்கள் என்ன போஸ்ட்டுக்காக அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான பேரை வந்து நீங்கள் வந்து கோடோடு இங்கே எழுதிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்களா ஒன்றுன்னு சொல்லி உங்களுடைய பேர் வந்து தமிழில் எழுதிக்கிங்க. தமிழில் எழுதுறது தான் பெட்ரு. அடுத்து வந்து பார்த்திங்களா தந்தை கணவர் பாதுகாவலர் பெயர்னு சொல்லியிருக்கு. நீங்கள் மேரேஜ் ஆயிருந்த லேடிஸாக இருந்தால் உங்களுடைய கணவர் பெயர் போட்டுக்கலாம். இல்லை ஆகலைன்னா தந்தை பெயர் போட்டுக்கலாம். உங்களுடைய தந்தை பேர் எதுவோ அது போட்டுங்க. அடுத்து வந்து பார்த்திங்களா நிலையான முகவரி நீங்கள் வந்து ஆதார் கார்டில் இருக்கிறத நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. சான்று இணைக்கப்பட வேணும்னு சொல்லியிருக்காங்க. முகவரி சான்றுக்காக உங்களுடைய ஆதார் கார்டு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 12 இலக்க ஆதார் எண் குறிப்பிடணும்னு சொல்லி கொடுத்துருக்கு. உங்களுடைய ஆதார் நம்பரை கொடுத்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாலின ஆணா பெண்ணாங்கிறத கொடுத்துக்கலாம். அடுத்து திருமணம் ஆனவரா ஆகாதவரான்னு கேட்டிருக்குது. திருமணம் ஆகியிருந்தால் ஆனவர்னு போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாதி மற்றும் மதம் சொல்லி கேட்டிருக்கு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாதி சான்றிதழ் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இதுக்காக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிறந்த தேதி மற்றும் வயது. இதுக்காக நீங்கள் வந்து பள்ளிக்கூடத்தில் 10th 12th இந்த மாதிரி மார்க் ஷீட் நீங்கள் வந்து இதோட அட்டாச் பண்ணலாம். இல்லை டிசி இருந்தாலும் அட்டாச் பண்ணலாம், அதுவும் பெட்ரு. அடுத்து பார்த்திங்களா கல்வி தகுதி. நீங்கள் வந்து பார்த்திங்களா இப்போ கரண்டில் எது வரைக்கும் முடிச்சிக்கிறீங்க. நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கலாம், 12th முடிச்சிருக்கலாம், எது வரைக்கும் முடிச்சிக்கிறீங்களோ அதுக்கு எல்லா சர்டிஃபிகேட்டும் கேட்டிருக்காங்க. தொழில்நுட்ப தகுதி உள்ளிட்ட பிற தகுதி ஏதாவது இருந்துச்சிங்களா, நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எதாவது படிச்சிருந்தீங்களா அதுக்கான கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதர தகுதி எதாவது இருப்பின்னு அதன் விவரம் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்களா இந்த கம்ப்யூட்ரு இந்த மாதிரி கோர்ஸ்லாம் படிச்சிருந்தீங்களா வந்து பார்த்திங்களா அதுக்காக கேட்டிருக்காங்க. நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் வந்து இருக்குதுன்னு சொல்லி கொடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்களா விண்ணப்பிக்கும் பணியின் முன் அனுபவம். நீங்கள் வந்து இந்த ஜாப்பில் ஏதாவது முன் அனுபவம் இருக்குதான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு கொடுக்கலாம். இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க. இருக்குதுன்னு சொல்லிட்டிங்களா நீங்கள் வந்து பார்த்திங்களா இதுக்காக சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்களா இந்து சமய அறநிலைத்துறையில் வந்து எந்த கோயில்லையாவது உங்களுடைய குடும்பத்தில் யாராவது வேலை செய்கிறாங்களான்னு கேட்டிருக்காங்க. தந்தை கணவர் பையன் கேட்டிருக்காங்க. இருந்தாங்களா அவங்களுடைய பதவி என்ன, அவங்களுடைய பேர், பதவி, பணியில் எப்போ சேர்ந்தாங்க, பணிபுரியும் என்ன கோயிலோ அந்த பேர், பணிபுரிந்து வருவதற்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து அந்த கோயிலில் அதிகாரிகிட்ட வந்து சர்டிஃபிகேட் வாங்கணும். அதே மாதிரி நன்னடத்தை சான்றிதழ். உங்கள் அப்பா வந்து கோயிலில் எப்படி நன்னடித்தான் அந்த மாதிரி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. இருந்தால் இருக்குதுன்னு சொல்லி கொடுங்க, இல்லைனா விட்டுருங்க, தேவையில்லை. அதே மாதிரி பார்த்திங்களா நன்னடத்தை சான்று 2 கேட்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்களா பயின்ற பள்ளி அல்லது கல்லூரியில் பெறப்பட்ட சான்று நகல். நீங்கள் வந்து பார்த்திங்களா 10வது 12வது நீங்கள் எது படிச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து பார்த்திங்களா ஸ்கூலில் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. நன்னடத்தை சான்றிதழ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கல்லூரியில் வந்து நீங்கள் வந்து காலேஜ் முடித்து வெளியே வரும்போது கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அடுத்து பார்த்திங்களா அரசிதழ் பதிவு பெற்ற அதிகாரியிடம் 1/11/2024 பின்னர் பெறப்பட்ட நகல் நன்னடத்தை சான்றிதழ்னு சொல்லியிருக்காங்க. கெஜெட் ஆஃபீஸர்கிட்ட வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நன்னடத்தை சான்றிதழ் வேணும்னு சொல்லி கேட்டிங்களா அவங்க வந்து பார்த்திங்களா அதுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து சைன் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போனால் எல்லாமே நான் வந்து பார்த்திங்களா பின்னாடி சொல்கிறேன் எதில் சைன் வாங்குன்னு சொல்லி.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா குற்றவியல் நடவடிக்கை உங்கள்கிட்ட ஏதாவது நீங்கள் வந்து தண்டனை பெற்றிருக்குன்னா இருக்குதுன்னு சொல்லுங்கள், இல்லைனா இல்லைன்னு சொல்லிடுங்க. எஃப்ஐஆர் ஏதாவது நிலுவையில் இருந்தால் ஆம்னு சொல்லுங்கள், இல்லைனா விட்டுருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, மொபைல் நம்பராக கொடுத்துருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மின்னஞ்சல் முகவரி உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துருங்க. மெயில் ஐடி கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், உங்களுடைய பேர் எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்கிறேன், குமார் தந்தை அல்லது கணவர் யாருன்னு சொல்லி போட்டுங்க. அப்புறம் அப்பா பேர் போட்டுங்க. அப்பா பேர் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் குமாரோடைய தந்தை வந்து பார்த்திங்கன்னா செந்தில் ஆகிய நான் இவ்விண்ணப்பத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள மேற்காணும் அனைத்து தகவலும் வந்து இணைக்கப்பட்டுள்ள ஆவணங்கள் எல்லாமே சரின்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் சாதி சான்றிதழ் எல்லாமே கரெக்டு. ஏதாவது போலியானதுன்னு தெரிஞ்சுன்னா என் மேலே நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லி சம்மதித்து நீங்கள் வந்து சைன் பண்ணுற மாதிரி வரும். அதுக்காக கொடுத்துருக்காங்க, நீங்கள் சைன் பண்ணிக்கங்க. அதே மாதிரி 4 இடம் போட்டுக்குங்க. போட்டு இப்போ என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், வேணும்னு சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ எழுதுனீங்களே இந்த விண்ணப்ப படிவத்தையும் நீங்கள் எடுத்துக்கங்க. விண்ணப்ப படிவத்தை எடுத்துக்கிட்டு இங்கே புகைப்படம் ஒட்டுறீங்க பார்த்தீங்களா, இந்த புகைப்படத்து மேலே கெஜெட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வந்து சைன் வாங்கணும். அவங்க வந்து சீல் வச்சு உங்கள் ஃபோட்டோ மாதிரி சீல் வச்சு அவங்க வந்து சைன் பண்ணி கொடுப்பாங்க. இது ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்களா நிலையான முகவரி சான்றிதழ் ஆதார் அட்டையை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஆதார் அட்டை அதுலேயும் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்களா அட்டஸ்டேட் வாங்கணும். அதே மாதிரி பார்த்திங்களா சாதி சான்றிதழ், நீங்கள் சாதி சான்றிதழ்லையும் அட்டஸ்டேட் வாங்கணும். அதே மாதிரி பார்த்திங்களா மார்க் ஷீட்லேயும் நீங்கள் மார்க் ஷீட்டு, அதே மாதிரி டிசி எல்லாம் உங்கள்கிட்ட என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்குது எல்லா சர்டிஃபிகேட்லேயுமே வந்து பார்த்திங்களா நீங்கள் வந்து கெஜெட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கி தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இதுமே பார்த்திங்களா கெஜெட் ஆஃபீஸர்கிட்ட வந்து நீங்கள் வந்து சைன் பண்ணி வாங்கி அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்களா எல்லாமே சைன் வாங்கி நீங்கள் வந்து நகல் கொடுக்கலாம். நகல் கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கூப்பிட்டாங்களா, இன்டர்வியூக்காக கூப்பிட்டாங்களா, நீங்கள் வந்து அப்போ வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் மார்க் ஷீட்டு கெஜெட் ஆஃபீஸருக்கு சைன் வாங்கினீங்களா அது எல்லாமே கொடுத்துருங்க. ஒரிஜினல் தான் உங்கள்கிட்ட இருக்குது, அதை மட்டும் நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு போகும்போது கொண்டு போகணும். அதே மாதிரி பார்த்திங்களா நன்னடத்தை கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இது வந்து பார்த்திங்களா நீங்கள் சைன் வாங்கி ஜெராக்ஸ் எடுத்து ஜெராக்ஸ் நகல் வச்சு அனுப்புங்க. நீங்கள் வந்து பார்த்திங்களா ஒரிஜினல் அனுப்பிட்டீங்களா, நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ இன்டர்வியூ அப்போ நீங்கள் வந்து பார்த்திங்களா உங்களுக்கு நன்னடத்தை சான்றிதழ் மறுபடியும் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால தான் நீங்கள் வந்து ஒரிஜினல் கேட்பாங்க. அதனால் நீங்கள் ஜெராக்ஸ் அனுப்பிடுங்க. ஜெராக்ஸ் அனுப்பிட்டு ஒரிஜினல் வச்சுக்கிங்களா அப்போ வந்து எடுத்துகிட்டு போகிறப்ப நமக்கு வந்து பார்த்திங்களா இந்த கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டு ஒரிஜினல் இருக்கும், இல்லைன்னா நீங்கள் வந்து மறுபடியும் வாங்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4 வகையான ஜாப் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து விரிவாக நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போய் நீங்கள் செக் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கலாம். இந்த அட்ரஸுக்கு உதவி ஆணைய செயல் அலுவலர்னு சொல்லி கோவை மாவட்டத்துக்கு இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து கோயிலில் கூட வாங்கிக்கலாம். 10 மணி முதல் 5:45 மணி வரையும் 100 ரூபா வந்து விண்ணப்ப வடிவம் கொடுத்து நீங்கள் வந்து நேரில் வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் கம்ப்யூட்டர் சென்டரில் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்களா இதுக்கு முன்னாடி நாம் வந்து பழனி நம்ம தமிழ்நாட்டில் வந்து பிரபலமான பழனி கோயிலில் பழனி முருகன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அதிக ஜாப் வேகன்சி வந்துருந்துச்சு. அதை பற்றி நம்ம விரிவாக போட்டிருந்தோம். அதுக்கெல்லாம் நல்லா வரவேற்பு இருந்துச்சு. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கூட வீடியோ இருக்குது. எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன். அந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ண எல்லாமே நான் டீட்டெயில்ஸாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பேன். அதையும் நம்ம பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.